ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க வெளியில் பார்த்தா ரொம்பவே சுலபமாக புரிஞ்சுக்க முடியாதவங்க. நீங்கள் சிரித்து பேசுவீங்க, எல்லார்கிட்டையுமே கலந்துரையாடுவீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது யாருக்குமே முழுசாக திறந்து விடவே மாட்டீங்க. உங்களுடைய உலகம் ரொம்பவே தனியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நெருங்குறவங்க கூட சில சமயம் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு குழப்பமாக இருப்பாங்க. உங்களுடைய உறவுங்கிற பெயரில் உங்களுடைய அணுகக்கூடிய சிலர் உங்களுடைய நல்ல மனசை பயன்படுத்திக்கிறாங்க. நீங்கள் மனித நேயம் அப்படிங்கிறத அதிகமாக வைக்கிறவங்கன்னு யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உதவி செய்யாமல் இருக்கவே மாட்டீங்க. ஆனால் அதே உதவி அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்பும். நீங்கள் காப்பாற்றினவங்களே உங்களை குறை சொல்கிற நிலைமையும் வரும். கும்பராசி சனி மற்றும் ராகு தாக்கம் கொண்ட ராசியாகவும் இருக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்காது. மற்றவங்களோட பாதை மாதிரி இல்லை, நீங்கள் வேறு மாதிரி யோசிப்பீங்க. அதனால் பலருக்கு உங்களுடைய முடிவுகள் புரியாமல் இருக்கிறதுனால சிலர் உங்களை தவறாக பேசுவாங்க, பின்னால் திட்டவும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒருத்தரை நண்பனாக ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுப்பீங்க, கட்டுப்பாடு வைக்கவே மாட்டீங்க. ஆனால் அதே சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கான துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மேலே பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களுடைய ரகசியத்தை வேறு இடத்துல சொல்லிடுறாங்க, உங்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறாங்க. அதே நேரம் நீங்கள் கோபமாக சத்தம் போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சத்தம் போட மாட்டீங்க. ஆனால் சத்தம் போட்டிங்க அப்படின்னா உங்களை கண்டபடி மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே மனசுக்குள்ளே நீங்கள் தூரமாக வச்சிடுறாங்க. கும்பராசிக்காரங்க பழி வாங்குறவங்க கிடையாது. ஆனால் மனசில் ஒருத்தரை அழிச்சிட்டா மீண்டும் ரொம்ப சேர்த்திக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வெளியில் சாதாரணமாக பேசுவீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளம் சொல்லும் இவங்க என் உலகத்தில் இல்லை. அந்த அமைதி தான் உங்களுக்கான ஒரு பதிலாகவும் இருக்கும். அவங்களுக்கு வேலை வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் வரும். ஒரு நாள் எல்லாமே சரியாக போகும், மறுநாள் திடீர்னு பிரச்சனை. உங்கள் மேலே இருந்த நம்பிக்கை குறையலாம், உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க மேலே கூட போகலாம் அந்த நம்பிக்கை. ஆனால் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது தனித்துவம் கொண்டது. நீங்கள் யாரையுமே நகலெடுக்கவே மாட்டீங்க. அதனால் காலம் தாமதமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு தனி இடம் கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சுதந்திரத்தை விரும்புகிறவங்கன்னு உங்களை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தள்ளி நிற்பீங்க. உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் இருப்பாங்க, இல்லைன்னா தூரம்தான். சில சமயம் நீங்கள் அதிகமாக யோசிக்கிறதுனால பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே பெருசான மாதிரி தோணும். சந்தேகம் இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு சந்தேகம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் உங்களை புரிஞ்சுக்காத நிலை வரும். நீ ஏன் இப்படி சிந்திக்கிறேன்னு கூட கேட்பாங்க. உங்களுடைய கனவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால் உங்களை தனியாக விட்டுடலாம். அந்த தனிமை தான் உங்களுக்கு ரொம்பவே வலியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே தனிமை உங்களை வலிமையும் ஆக்கும். பண விஷயத்தில் நீங்கள் சில நேரம் கவனம் இல்லாமல் இருப்பீங்க. யாராவது நல்லா பேசினா உடனே நம்பிடுவீங்க. முதலீடு, கூட்டு தொழில், ஒப்பந்தம், இங்கே தான் துரோகம் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு கையொப்பத்துக்கு முன்னாடியும் 2 முறை கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும். உங்களுடைய ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய மன உளைச்சலை சந்திப்பீங்க. அது நண்பன் மூலமாக இருக்கலாம், காதல் மூலமாக இருக்கலாம், வேலை மூலமாக இருக்கலாம். அந்த நேரம் உங்களுக்கு உலகமே எதிராக நிற்கிற மாதிரி தோணும். ஆனால் அந்த இருட்டு அப்படிங்கிறது நீண்ட நாள் இருக்காது, மெதுவாக வெளிச்சத்துக்கு வரும். உங்களை இழந்தவங்க, உங்கள் கனவுகளை சிரிச்சவங்க உங்களுக்கான துரோகத்தை செய்வாங்க. இவங்க எல்லாருமே ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியமும் படுவாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய சாதனை அவங்களுக்கு பதிலாக இருக்கும். கும்பராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது வேற மாதிரி. நீங்கள் கூட்டத்தோடு போக மாட்டீங்க. உங்கள் பாதை ரொம்பவே தனி. துரோகம் உங்களை தள்ளும், ஆனால் அதே தள்ளுதல் தான் உங்களை வேற உயரத்துக்கு எடுத்துட்டும் போகும். நீங்கள் விழுந்தாலும் சிந்திச்சு எழுந்தால் இன்னும் பலமாகவே இருக்கும். உங்களுடைய மனசுங்கிறது ரொம்பவே நல்ல மனசு, யாருக்குமே இல்லாத மனசுன்னு கூட சொல்லலாம். அதனால் உங்களுக்கு காயமும் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த காயம் உங்களை கற்றுக் கொடுக்கும் என்ன அப்படின்னா யாரை நம்பணும், எவ்வளவு நம்பணும் அப்படிங்கிறதுக்கான அறிவுகளை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மாறுவீங்க, ஆனால் கெட்டவனாக மாற மாட்டீங்க, நல்லவங்களாக மாற போகிறீங்க. அதுவும் கவனமாக இருக்க போகிறீங்க. கடைசியில் உங்கள் வாழ்க்கை சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னென்னா, என்னை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியலனாலுமே நான் என்னை நம்பினேன், அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு நீங்களாம் உங்களை சொல்லிக்குவீங்க. துரோகம் செஞ்சவங்க தங்களோட செயலால் தங்களை தோற்றுக்குவாங்க. என்னன்னா நீங்கள் உங்கள் அமைதியால் ஜெயிப்பீங்க. இந்த கும்பராசிக்காரங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோதனை இருக்கும், துரோகம் இருக்கும். ஆனால் அதை விட தனித்துவம் அப்படிங்கிறது இன்னும் பெருசாகவே இருக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும்
நீங்கள் அதை சமாளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துட்டு இருக்கு. நீங்கள் வேறு மாதிரி பிறந்தவங்கன்னு உங்கள் யாராலையுமே முழுசாக உடைக்கவே முடியவே முடியாது. நீங்கள் எப்போ விழுந்தாலும் நீங்கள் மீண்டும் எழுவீங்க, உயர்ந்து நிற்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு உண்மையான பதிலாக இருக்கும். உங்களை பிடிக்காதவங்க, உங்களை பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு பதிலாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களை வெளியுலகத்தார் சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் சிரித்து கலந்துரையாடுவீங்க, எல்லார்கிட்டையுமே பழகுவீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளம் அப்படிங்கிறது யாருக்குமே முழுசாக தெரியாது. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துரோகங்களும் அமைதியிலே தான் ஆரம்பமாகுது. உங்களுடைய உறவுங்கிற பெயரில் நெருங்குற ஒருத்தர் தான் உங்களுடைய சுதந்திரத்தை மெதுவாக கட்டுப்படுத்தவும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லி உங்களை ரொம்பவே உங்களுடைய முடிவை மாற்றிடுறாங்க. நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் அந்த முடிவை அப்படியே மாற்றிடுவாங்க. நீங்கள் ஆரம்பத்தில் கவனிக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் சந்தேகம் வைக்கவே விரும்பவே மாட்டீங்க. எப்படின்னா, சரி இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னே நீங்கள் யோசிக்க கூட மாட்டீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லா உண்மையும் புரிய வரும். அப்போ தான் உங்கள் மனசுங்கிறது அவங்கக்கிட்ட இருந்து விலக ஆரம்பிக்கும். அவங்க மேலே இருந்த மதிப்பு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கும்ப ராசிக்கு சனி ஆதிக்கம் கொண்டவர். அதனால தான் வாழ்க்கை நேராக போகாத திடீர் மாற்றங்கள், எதிர்பாராத திருப்பங்கள், நெருங்கியவர்களால் வரக்கூடிய மனக்காயம், இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையுடைய ஒரு பாடம் தான். இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கூட்டத்தோடு எப்பொழுதும் போக மாட்டீங்க. உங்களுடைய சிந்தனை வேற மாதிரி. அதனால தான் சிலர் உங்களை புரிஞ்சுக்காம குறை சொல்கிறாங்க. நீங்கள் ஒருத்தரை நம்பினா ரொம்ப முழுசாக நம்பிடுறீங்க. ரகசியம் சொல்லவோ கனவை பகிரவோ, ஆனால் அதே சேம் விஷயந்தான் உங்களை ஒரு நாள் உங்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி பண்ணிடுது. உங்களுடைய நம்பிக்கையை ஒரு பலவீனமாக மாற்றும். அந்த நேரம் நீங்கள் சத்தமே போட மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய உள்ளம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும். இனிமே என் உலகத்துக்குள்ளே யாரையுமே எளிதாக விடக்கூடாது அப்படின்னு. வேலை விஷயத்தில் உங்களுடைய ஐடியா அப்படிங்கிறது தனித்துவம் கொண்டது. நீங்கள் புதுசாக யோசிப்பீங்க. அதனால தான் ஆரம்பத்தில் எதிர்ப்பு வரும். உங்களை புரிஞ்சுக்காம தள்ளி விட்டுருவாங்க. உங்களுடைய உழைப்பை வேற ஒருத்தர் பெயரில் காட்டிடுவாங்க. அதுவே உங்களுக்கு துரோகம் மாதிரி தோணும். ஆனால் காலம் கழிச்சு அப்படின்னா உங்களுடைய திறமை கண்டிப்பாக தனியாக தெரியும். காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே சுதந்திரமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களை சந்தேகிக்கிற கட்டுப்படுத்துகிற உறவு கண்டிப்பாக உங்கள் கூட நீண்ட நாள் நிலைக்காது. நீங்கள் உடனே விலகிடுவீங்க. ஆனால் விலகின பிறகும் மனசுக்குள்ளே வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அதை யாருக்குமே காட்டவும் மாட்டீங்க. சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஆனால் இரவு நேரம் மட்டும் நினச்சி ரொம்பவே மனசு நொந்து அழக்கூடிய நேரங்களும் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய சிந்தனைங்கிறது வேற மாதிரி இருக்கிறதுனால உங்களை சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போவுமே தனியாக தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த தனிமை கிடையாது, அது உங்களுடைய இயல்பு. நீங்கள் உங்கள் உலகத்தில் அமைதியாக இருக்க விரும்புகிறவங்க. ஆனால் அந்த அமைதியை சிலர் தவறாக எடுத்துக்கிட்டு உங்களை புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்தது பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு சில நேரம் அலட்சியமாக இருப்பீங்க. நண்பன் சொன்னால் முதலீடு பண்ணிடுவீங்க. உறவுக்காரவங்க கேட்டால் கையெழுத்து போட்டுடுவீங்க. அங்கே தான் கவனம் வேணும். உங்களுடைய நல்ல மனசு காரணமாக சில இழப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அதனால் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கிய பாடம், உணர்ச்சியில் முடிவு எடுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை பெரிய துரோகம் நடக்கும். அது உங்கள் மனசை முழுசாக குலுக்கும். அந்த நேரம் நீங்கள் யாரையுமே நம்பாத நிலைக்கு கூட போகலாம். ஆனால் அதே நீண்ட நாளில் இருக்காது. ஏன்னா உங்களுடைய உள்ளம்ங்கிறது நல்லது. நீ எவ்வளவு காயம் அடைஞ்சாலுமே முழுசாக கெட்டவனாக மாறவே மாட்டீங்க. உங்களை இகழ்ந்தவங்க, உங்கள் கனவுகளை சிரித்தவங்க, உங்கள் பின்னால் பேசினவங்க, இவங்க எல்லாருமே ஒரு நாள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து அதிர்ச்சி அடைவாங்க. நீங்கள் யார்கிட்டையுமே பழி வாங்கவே மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய அமைதியான வெற்றிகளுக்கு அவங்களுக்கு பதிலாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்க நீங்கள் தள்ளப்பட்டாலும் கீழே ஓட்டிக்கிட்டே, அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒட்டிக்கிட்டே கிடக்க மாட்டீங்க. நீங்கள் சிந்திப்பீங்க, திட்டமிடுவீங்க, மீண்டும் எழுந்து நிற்பீங்க. உங்களுடைய பலம் தான் உங்களுடைய அறிவு, உங்களுடைய ஆயுதம், உங்களுடைய அமைதி, உங்களுடைய பதில் தான் உங்களுடைய சாதனையாகவும் இருக்க போகுது. அதனால் துரோகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியது யாரை நம்பணும், யாரை தூரத்தில் வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கக்கூடும். அதனால் நீங்கள் மெதுவாக மாறுவீங்க. ஆனால் உங்களுடைய உள்ளத்தில் நல்ல தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறாது. அதுதான் உங்களுடைய சிறப்பாகவும் இருக்க போகுது. கடைசியில் உங்களுடைய வாழ்க்கை சொல்கிற ஒரு உண்மை என்னன்னா, புரிஞ்சுக்காதவங்க நிறைய இருக்காங்க. ஆனால் நான் என்ன நம்பினேன், அந்த நம்பிக்கை தான் என்ன இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு போயிருக்குன்னு கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுடைய துரோகம் செஞ்சவங்க காலத்தால் தங்களுடைய செயலுக்கான பதிலையும் அனுபவிப்பாங்க. இதுதான் கும்பராசிக்காரங்களுடைய ஒரு பலன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சோதனை, துரோகம், ஆனால் அதை விட உங்களுடைய மன பலம் தான் ரொம்பவே பெருசு. எவ்வளவு துரோகங்கள் நடந்தாலும், உங்களுக்கு எவ்வளவு பெரிய வலி இருந்தாலும், அது எல்லாத்தையுமே தாண்டி
நீங்கள் எழுந்து நிற்கக்கூடியவங்க தான் நீங்கள். அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாங்கிக்கக்கூடிய மனசு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.